ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிவட் பாயிண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பிவட் பாயிண்ட் யார் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதை ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிவட் பாயிண்ட் வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ஒர்க்கே ஆகாது. இது நார்மல் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வாலட்டிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஏடிஆர் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி இந்த ஏடிஆர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அப்புறம் பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வச்சு தான் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த என்ட்ரி எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறாங்க, அண்ட் ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்து அதுக்கு எப்படி என்ட்ரி பண்ணலாம், எப்படி எக்ஸிட் பண்ணலாம், அப்புறம் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அல்லது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அந்த பிவட் பாயிண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை யூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது தான். அப்புறம் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அல்லது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் தான் மோஸ்ட்லி வேர்ல்டு வைஸ் இந்த பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறவங்க. இந்த பிவட் பாயிண்ட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ் வேல்யூஸ், இந்த வேல்யூஸை பொறுத்து அந்த பிவட் பாயிண்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 அண்ட் சப்போர்ட் 3. ஸோ இந்த வேல்யூஸை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, பிவட் பாயிண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஹை வேல்யூ ப்ளஸ் டெய்லி லோ வேல்யூ ப்ளஸ் த க்ளோஸ் வேல்யூ, இந்த 3 வேல்யூவும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா பிவட் பாயிண்ட் என்ன வேல்யூ அது உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு பிவட் பாயிண்ட் வேல்யூ மைனஸ் டெய்லி லோ, இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட் சப்போர்ட் கால்குலேஷன் 2 இன்ட்டு பிவட் பாயிண்ட் மைனஸ் டெய்லி ஹை வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் வேல்யூ ப்ளஸ் டெய்லி ஹை மைனஸ் டெய்லி லோ வேல்யூ, இதை யூஸ் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. செகண்ட் சப்போர்ட் கால்குலேஷன் எப்படின்னா பிவட் பாயிண்ட் மைனஸ் டெய்லி ஹை வேல்யூ மைனஸ் டெய்லி லோ வேல்யூ செகண்ட் சப்போர்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஹை வேல்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு பிவட் பாயிண்ட் வேல்யூ மைனஸ் டெய்லி லோ வேல்யூ, இதை யூஸ் பண்ணி தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்ட் சப்போர்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லோ வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு டெய்லி ஹை வேல்யூ மைனஸ் பிவட் பாயிண்ட் வேல்யூ, இதை யூஸ் பண்ணி தேர்ட் சப்போர்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? கால்குலேஷன் நீங்கள் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிவட் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லைன் தான் நம்ம பிவட் லைன் அல்லது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஸ்டாக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, அது இன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் 1 லைனையும் சப்போர்ட் 1 லைனுக்கும் உள்ளதான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதில் எப்படி என்ட்ரி ஆகிறது, அதே போல் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ஸ்டாக் நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். சப்போர்ட் லெவல் 1 லைன் இருக்குது இல்லைங்களா, இதில் 40 ஸ்டாக்கு நீங்கள் பை பண்ணணும். சப்போர்ட் லெவல் 2 லைனில் 60 ஸ்டாக் பை பண்ணணும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 1 லைனுக்கு மேலே அந்த ஸ்டாக் போயிட்டுருக்குன்னா 40 ஸ்டாக்கு இதில் ரெசிஸ்டன்ஸ் லைனில் வரும்போது ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 லைனுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ல் 100 ஸ்டாக்கையும் நீங்கள் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும். ரெசிஸ்டன்ஸ் 2 லைனுக்கு மேலே அந்த ஸ்டாக்கோட வேல்யூ போயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ல் 100 ஸ்டாக்கையும் நீங்கள் செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும். இன்கேஸ்
ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3 லைன் கரெக்டாக எதில் அந்த வேல்யூ இருக்குதோ அதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நான் இதை ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரேடிங் வியூங்கிற வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் அல்லது investing.com நீங்கள் போனீங்கன்னா இந்த பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டர் இருக்காது. பேசிக்காக அதுக்குள்ள பிவட் பாயிண்டோட வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இண்டிகேட்டர் இருக்காது. ஆனால் நீங்கள் ட்ரேடிங் வியூ சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த சைட்டை யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்டாக் எடுத்து நான் காமிச்சு தர்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட். ஓகேங்களா, சார்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதில் இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பிவட், ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட். இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி இருக்குது, கேமரா இருக்குது, அப்புறம் உட்டீஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் பிவட் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணுறாங்க. லாஜிக் எல்லாமே சேம் தான், ஆனால் அந்த கேல்குலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நான் இனி நான் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட். ஓகேங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது போல் அந்த ரெசிஸ்டன்ட் லைன் 1 அண்ட் இது சப்போர்ட் லைனுங்க. இங்கே கூட கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இது ரீசெண்டாக உள்ளது. இதுதான் பிவட் பாயிண்ட். இந்த பிவட் பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ட் லைன் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் 2 இது கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அது ரெசிஸ்டன்ட் 2K ரீச் ஆகிருக்குது. இல்லைன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லைன் 1 அண்ட் சப்போர்ட் லைன் 1 இன்பிட்வீன் தான் அது ஃபுல்லாகவே அந்த சார்ட் வேல்யூ ஃப்ளோ ஆகும். இது வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது R2க்கு போயிருக்குது. நீங்கள் இதில் பார்க்கணும், இங்கே பாருங்களேன், இதில் நார்மலாக இருக்குது. இந்த ரெட் கலராக இருக்கக்கூடிய இதில் அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்குது, செல் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், நார்மலாக இருக்கக்கூடிய இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் சப்போர்ட் இது ஃபுல்லாகவே பிரேக்கப் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இதுலேயும் பிரேக்கப் ஆகி ஓப்பன் ஆகுது. இதெல்லாம் ஃபுல்லாக பிரேக்கப் ஆகி ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் R4ல் மேலே போயிடுச்சு. ஸோ R4ல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இதில் போயிட்டு இதில் கீழே வரும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டு இதில் திரும்பியும் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி இங்கே போகுது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், 599 இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 726ல் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இது மந்த் வைஸ். ஓகேங்களா, 5 மினிட்ஸ் சார்ட் அல்லது 15 மினிட்ஸ் சார்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கவனிச்சிக்கணும், வாலட்டிலிட்டி இருக்கக்கூடாது. வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ வாலட்டிலிட்டி இல்லாத மாதிரி நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த பிவட் பாயிண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.